Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு மாம்ஸ் குக்கிங்ல என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் சாம்பார். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள்: கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுக்கோங்க, முருங்கைக்காவும் கட் பண்ணி வச்சுக்கோங்க, புளியை ஊற வச்சுக்கோங்க, வெங்காயம் 1, தக்காளி 1. கத்திரிக்காய் சாம்பார்னு சொல்லிட்டு முருங்கைக்காவும் போட்டிருக்காங்க, ஏன்னு நீங்க யோசிக்கலாம். சில பேருக்கு கத்திரிக்காய் செட் ஆகாது, அலர்ஜி ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ கடாய் வச்சுட்டு புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. கீழே தான் வச்சுருக்கோம், அடுப்பில் வைக்கல. புளி கரைச்சி ஊற்றின அப்புறமா காய்கறியை போட்டுக்கோங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், வேணும்னா கேரட் கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. போட்ட அப்புறமா வெங்காயம், தக்காளியும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஒரு ஸ்கூப் மிளகாத்தூள் போடணும், எடுத்துட்டு இருக்காங்க. எல்லா சாம்பாருமே ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். லைக் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி லைட்டாக தான் இருக்கும், அந்த காய்கறியை பொறுத்து மாறுறது தான். மற்றபடி சாம்பாரோட பேசிக்ஸ் எல்லாமே சேமாக தான் வரும். இப்போ 2 ஸ்கூப் மிளகாத்தூள் போட்டுக்கணும். போட்ட அப்புறமா உப்பு எடுத்துக்கணும், தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. போட்ட அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணணும், மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வைப்போம், இப்போ கொதிக்கிற மாதிரி அந்த ப்ரொசீஜர் கரெக்டாக போகும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு நம்ம இந்த கடாயை வைப்போம். கொஞ்ச நேரம் குழம்பு கொதிக்கட்டும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக குழம்பு கொதிக்குது. ஸோ அது கொதிக்கட்டும், ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ள இன்பிட்வீன் கேப்பில் துவரம் பருப்பை குக்கரில் வச்சு விசில் விட்டு எடுத்துருங்க. அப்போ தான் இதில் மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சதுனால நம்ம துவரம் பருப்பை இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா மிக்ஸ் பண்ண அப்புறமா மறுபடியும் நீங்கள் பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், கொதிக்கணும் கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பாயில் ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. இப்போ இதை இறக்கிட்டு இந்த குழம்ப தனியாக எடுத்து வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு தாளித்து ஊற்றணும். அதுக்கு கடாய் வைங்க. ஹீட் ஆன அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஹீட் ஆன அப்புறமா கடுகு போட்டு கடுகும் கொஞ்ச நேரம் ஹீட்டாக விடுங்க. ஹீட் ஆன அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக, வெங்காயம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த தாளிச்சதை எடுத்து நீங்கள் அந்த குழம்புல ஊற்றிடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.